10ஆம் இடம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். 10ல் ஒரு பாவியாவது உட்காரணும். உங்களுக்கு எந்த பாவி உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பாவி எப்படிப்பட்ட வேலையை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகருக்கு சந்திரன் போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா அவர் எப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படிப்பட்ட தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருந்தா அவர் எப்பவும் நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். அரசாங்க வழி தொடர்புடைய வேலையை செய்யக்கூடியவராக இருப்பார். புத்தி கூர்ம சிந்தனைகள்லாம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். அறிவு சார்ந்த சிந்தனையில ரொம்ப மேலோங்கி இருப்பார் அவர். இது வளர்பிறை சந்திரனா மட்டும் இருந்தால் போதும். தேய்பிறை சந்திரனம் இருந்தால் அவருக்கு அந்த வேலையில ஈடுபடுற தன்மைகள் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தைக்கும். இது சனியை பொறுத்து தீர்மானிக்கப்படுறதுனாலேயே அவர் சனியோட தன்மையையும் பொறுத்தும் அவர் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனாலேயே அவர் மனநிலைமை சீரான மனநிலைமையா இருக்கார். முன்பின் மாறுபாடு உள்ள மனநிலைமையா இருக்கும். அடிக்கடி பிரயாணம் செய்யறதுல விருப்பமானவராக இருப்பார். தொழில் ரீதியாக பிரயாணங்கள் செய்யறதுக்குரிய ஈடுபட்டு நீர் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவராக இருப்பார். சமையல் கலையில் செய்யக்கூடியவராக இருப்பார். வட்டி தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். தொழிலில் சில முக்கியமான முடிவு எடுக்கிறதுல இவர் பங்கு கொள்றதுல ரொம்ப இருப்பார் அவர். இதையெல்லாம் சந்திரன் போய் 10ல் உட்காந்துருந்தா இந்த அமைப்பெல்லாம் கொண்டவராக இருப்பார். நன்றி.